எங்களுடைய குரு தான். ஸோ எங்களுடைய குரு வசந்தபாலன் சார் இன்னைக்கு வந்திருக்காரு. அதில் இசையமைச்ச விஜயாண்டனி சார் ப்ரொடக்ஷனில் நானும் இருக்கேன் அப்படின்றது சந்தோஷம். அந்த காம்பினேஷனில் ஒரு சின்ன பல்லவி மட்டும். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை, அவள் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை, அவளை படித்தேன் முடிக்கவில்லை, அவள் உடுத்தும் உடைகள் பிடிக்கவில்லை, இருந்தும் கவனிக்க மறக்கவில்லை. நன்றி. இப்போ எவ்வளோ அழகாக இருக்காங்க, அப்படி ஒன்றும் அழகு இல்லைன்றீங்க, உடுத்தும் உடை வந்து பிடிக்கலன்றீங்க. என்ன என்ன எல்லாத்தையும் கவனிக்கிறோன்றதான். எல்லாமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கவனிப்போம். அதான் எங்கள் டைரக்டர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பாலன் சார் மீண்டும் இவரை இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ. ருத்ரா ப்ரோ, நீங்கள் மேடையில் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து எங்கள் அஜய் ப்ரோவை பற்றி பேசணும். வெல்கம் ப்ரோ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ருத்ரா. பிரதர் அஜய், தேங்க்யூ ஸோ மச் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு. ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாரும் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். படத்தோட போஸ்டர் நல்லா இருக்குது, பேர் சூப்பராக இருக்குது. உங்கள் நடிப்பு பார்த்தா மார்கனில் யூ ஆக்டட் வெரி வெரி வெல் பிரதர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். வாங்க, களத்தில் சந்திப்போம் வாங்க. ஐ லவ் யூர் பர்ஃபார்மன்ஸ் இன் மார்கன். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி அடையணுன்றது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ப்ரோ. நீங்கள் உங்கள் படம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. பர்ஃபார்மராக வந்து சில பேர் தான் சினிமாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ப்ரோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஒரு பர்ஃபார்மராக அஜய்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு பர்ஃபார்மராக அவர் பார்த்து லைட்டாக பயமாக தான் இருக்குது. சூப்பராக பண்ணுறாரு. ஏன்னா மார்கன், நான் இப்போ கூட ஜஸ்ட் ஐ வாஸ் டெல்லிங் தம் தட் படம் பார்த்து ஒரு மாதிரி நான் பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பிரதர். அண்ட் ஆப்வியஸாக ஒரு பர்ஃபார்மராக அவர் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான்லாம் வந்து ஸ்விம்மிங் பூல் போனேன் ப்ரோ. ஆனால் ஸ்விம்மிங் பூல் போனேன், போயிட்டு அந்த மார்கனில் இது பண்ணலான்னு. நம்மளுக்குலாம் 3 அடி தான் அளவு, அதுக்கு மேலே போனாலே முங்கிடுவோம். அதில் போய் பண்ணால் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல. ஆனால் அவர் ரொம்ப சொல்கிறேன், அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வந்துட்டார். இதுக்கு மேலே நான் அவர்கிட்ட சொல்லி ஒன்றும் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிய போகிறது இல்லை. அவரே ஒரு திறமைசாலி தான். அண்ட் அவர் அது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. So I'm sure I'm really looking forward to what you're going to do in this film, brother. I'm really looking forward to it. சூப்பர். நீங்கள் 2 பேர் இணைந்த கைகள் மாதிரி எப்போ படம் பண்ண போகிறீங்க? அது இனிமே தாங்க. அது டைரக்டர்ஸாக யாராவது எழுதணும், ப்ரொடியூசர்ஸ் யாராவது அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்படி ஏதாவது வந்தால் கண்டிப்பாக. சூப்பர், கண்டிப்பாக எழுதுவாங்க. நீங்கள் 2 பேர் பண்ணால் நாங்கள் அதுக்கு பார்க்கணும். கண்டிப்பாக, ஷுவர் பிரதர். அதில் சைடில் ஃப்ரெண்டு கேட் இருக்கு, அதை நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஷுவர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. என் பேர் ருத்ரா. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் பிரதர். பேசாமல் இருந்தால் தான் நான் பேசுவேன். மைக் ஆஃப் பண்ணிடுறேண்ணே. ஓகே, உங்கள் மைக்கை. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக ஒரு 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 சினிமா ஈவெண்ட்க்கு வந்து போனால் ஏதாவது ஆடியோ லான்ச் முடிஞ்ச பிறகு இருக்கிற ஈவெண்ட்க்கு தான் போயிருக்கோம். ஒரு ஆரம்பத்தில் நானும் இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். மெயினாக விஜயாண்டனி சார் மியூசிக்னதுமே பயங்கர எக்ஸைட்டட் நான். ஏன்னா இந்த டிஷ்யூம் டைம்லேருந்து சீனா டோனிஜாலேருந்து அவர் பிடிக்கிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே வந்து அந்த டைமில் இல்லை, இப்போ வரைக்குமே ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். சும்மா ரீல்ஸில் பார்த்துட்டு குழந்தைங்க பாடுற அவ்வளோ கேட்சியான வார்த்தைகள், ஒரு 10 செகண்டில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி இப்போது படம் பண்ணுறாங்கன்னு டைட்டில்லேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூக்கின்ற டைட்டில் வந்து பயங்கர ரெலவெண்ட் ட்ரெண்டியாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் தெரியும். பரிதி என்னோடய ஒர்க் எப்படி இருக்குன்னு படித்து சொல்லுங்கன்னு சொல்லி எந்த முகங்களும் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் பரிதி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்கிரிப்ட் மூலமாக தான் பரிதியை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டு, ஏன்னா பஞ்ச் ஆஃப்டர் பஞ்ச் தான் இருக்குது. வாயை திறந்தாலே ஒரு கேலரியை இம்ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆனால் ரொம்ப ஏஸ்தட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப நாவலாக இருக்கும். சும்மா மேலோட்டமாக இருக்காது, அதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும். ஒரு கேரக்டராக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட்டாக. இன்றைக்கி இப்போது இந்த லவுடான ஃபிலிம்ஸ் வருது இல்லை, இப்போ ட்ராகன் மாதிரி, லவ் டுடே மாதிரி, அந்த மாதிரி ஒரு லவுடாக எல்லா இறைச்சலுக்கு நடுவுலையும் கூட உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். பரபர துருன்னு கலகலன்னு இருக்கிற ஒரு படம்.
ஆல் த பெஸ்ட் அஜய். இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் அமையாது இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ட்ரெண்டியாக இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்க. நான் சொன்னன்றவங்க குறுக்கில் பேசாமல் இருக்கீங்களா? இல்லைண்ணா, நீங்கள் நல்லா பேசுங்க, அப்படியே ரசிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி அண்ட் சைக்காலஜிக்கலாக ஹிட் ஆகிற படமாக இருந்துச்சு. நிறையா பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சின்ன சும்மா வந்தோம் சிரித்தோம் போனோன்னு இல்லாமல் போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன கொஸ்டினை எழுப்புகிற ஒரு படமாகவும் இருக்கும் அந்த படம். நிறையா பேசியிருக்கோம் அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாகவும் பரிதிட்ட நிறையா பேசியிருக்கேன். அண்ட் இதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விவேக், கதிர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் கரெக்டான ஒரு ஸ்டார்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு பிஜிஎம்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணி. டாக்டர் ஃபோன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க. அவங்க தான் ஃபேமிலி டாக்டரு. ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் இதோட பெரிய மேடையில் இன்னும் பெரிய க்ரௌடோடு நம்ம திரும்ப சந்திப்போம். அது வெற்றி மேடையாக தான் இருக்கும். அதில் எனக்கு எந்த வகையிலுமே மாற்று கருத்து கிடையாது. இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதில் நிறைய டெபியூட்டன்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இது ஒரு பேங்கிங் ஸ்டார்ட்டாக இருக்கணும்ன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆல் த பெஸ்ட் பரிதி, விஜய் ஆண்டனி சார், அஜய் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. இன்னொரு இயக்குனர், இவரோட படைப்புகள் எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். பார்த்து அதுலேருந்து வெளியே போகும்போது அந்த வாழ்க்கையை அப்படியே உள்ளே போய் அனுபவித்த மாதிரி இருக்கும். நம்ம வசந்த பாலன் சார் தான். சார், வெல்கம் சார். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். விஜயன் சாருக்கு முதல்ல நன்றி. அவள் அப்படி ஒன்று மலகில்லை மாதிரி ஒரு காலத்தை வென்ற ஒரு பாட்டை எனக்கு கொடுத்ததுக்கு. எப்போ எந்த மேடைக்கு போனாலும் அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அவரோட ஒர்க் பண்ண அந்த டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம். ஸோ தேங்க்ஸ் சார். இப்போ என்னென்னா, நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன். அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறாங்க. காலையிலேருந்து வெயிலில் கருகி சாகுறாங்க, மேடையிலேருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்தில் அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தவறிட்டோம், அவங்கள அரசியல்படுத்த தவறிட்டோம், அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்கே திரண்டிருந்த அந்த மக்களை, அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அவங்க குரல் சினிமாவில் தொடர்ந்து பதிவாகவே இல்லை. அவங்க குரலை தாண்டி வேறு வேறு படங்கள் தமிழில் வந்துக்கிட்டே இருந்துச்சு, பேன் இண்டியா ஃபிலிம் அதுன்ட்டு. இப்போ இளைஞர்களுடைய குரல், இளைஞர்களுடைய மொழி, இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாகவே பதிவாகாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தோணுச்சு. அவங்களுடைய குரல் பேச பண்ணணும், அதுக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆக்சுவலாக அந்த குரல் பேச பண்ணணும், அவங்களுடைய மனசு என்ன, அவங்களுடைய உலகம் என்ன, இதெல்லாம் பேச பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஈவன் கர்நாடகா ப்ளஸ் மலையாளம் ஃபிலிம்ஸில் கூட நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய உலகம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய காதல், அவங்க எப்படி பேசிக்கிறாங்க இப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. தமிழில் அப்படி பேசப்படல, தொடர்ந்து காதல் படங்கள் வராமல் இருந்துச்சு, யங்ஸ்டர்ஸ்னுடைய உணர்வுகள் சரியாக பதிவாகாமல் இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ தொடர்ந்து அப்படி பார்க்குறப்ப எனக்கு பரிதி நல்லா தெரியும். என்னுடைய தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ் எழுதினார். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ரைட்டர். நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரை நான் மீட் பண்ணேன்னா அது பரிதி தான். கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுப்பாரு. இந்த கதையினுடைய ஒரு ஒன்லைனர் எனக்கு தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன்லைனர். ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும். ரெண்டாவது கணேஷ் சந்திரா என் கூட ஜெயில் ஒர்க் பண்ணார். அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் கேமராமேன், பேசவே மாட்டார், பேசாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை எனக்கு ஜெயில் படத்தில் கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேராக பார்த்தப்ப சொன்னார், 12 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜய் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாப்புல அப்படின்னு அவர் வாயிலிருந்து ஒரு 12 நாள் கழித்து ஒரு வார்த்தை வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் அஜய். ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி படமாக அமையட்டும். பரிதிக்கும் கணேஷுக்கும் அஜய்க்கும் ஒரு பெரிய துவக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த படத்தை தயாரிக்கிற விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து நம்ம அஜய் இப்போ பூக்கி அப்படின்னு 2வது படம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அஜயை இன்ட்ரடியூஸ் பண்ண நம்ம லியோ டைரக்டர் இருக்கார், மார்கன் டைரக்டரு.
ஸோ வந்து ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆரம்பத்தை கொடுத்தது வந்து லியோ அண்ணா தான். வெல்கம்ண்ணா. முதல்ல விஜயாண்டி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் என்னை தூங்கி வச்சதுனால தான் என்னுடைய பயணம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அந்த பூஜையெல்லாம் நீங்கள் துவங்கி வைக்கிறது, அதுவும் அனைத்து தெய்வங்கள் இருக்கும் இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். செம்மையாக இருக்குது போஸ்டர் சார். போஸ்டர் டிசைனு யார் செட்டு சூப்பராக இருக்குது சார். ஸ்டேஜு விளக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஆ எப்படி வந்து அஜய் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? மார்கனுக்கு வந்து அஜய் கரெக்டாக இருப்பார். அது நிச்சயமாக சார் தான் டிசைட் பண்ணார். அஜய் அவர் ஒவ்வொரு டெக்னீஷியனையுமே அறிமுகப்படுத்தணுன்னா அவர் அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு டீப்பாக ஒரு ஸ்கில் இருந்தால் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. அஜய் எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணும்பொழுது நான் கொஞ்சம் யோசித்தேன். ஓகே, ஏடியாக இருந்திருக்காரு, எப்படி ஹீரோவை இன்ட்ரொடியூஸ் பண்ண யோசிச்சாருன்னு ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். பட் இவ்வளோ கேலிபர் இருக்கிற ஒரு ஆளுன்னு எனக்கு போக போக தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்டு அஜய். ஆக்டிங், நம்ம சொல்கிறத கிராஸ் பண்ணிக்கிறதுல, ப்ளஸ் மல்டி ஸ்கில்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஃப்ரம் ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஐடியா இருக்குது அவருக்கு. ஸோ கண்டிப்பாக அவரை அறிமுகப்படுத்தினதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டிசர்விங்கான ஒரு திறமை இருக்குது அவருக்கு. சூப்பர். ஸோ இந்த படமும் சூப்பராக இருக்குது சார். போஸ்டர், அந்த லுக் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் அது என்ன கதைன்றது யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார் என்னை அழைத்ததற்கு. தேங்க்யூ தேங்க்யூ. சமீபத்தில் வந்து எல்லார் மனசையும் கவர்ந்த யமகாதகி இந்த படத்தை கொடுத்த பெப்பின் ஜார்ஜ் அவர்கள் வந்து வாங்க. சூப்பர். பூக்கி பூஜைக்கு வந்திருக்கீங்க. உங்கள் யமகாதிக்கு படம் பார்த்தோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அஜயை பற்றி நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசணுன்னா, நீங்கள் மார்கன் படம் பார்த்துருப்பீங்க. மார்கன் பார்த்தேன். ஆக்சுவலாக தேங்க்யூ சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக வந்து மார்கனில் வந்து அஜயோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர்ண்ணா. ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். அப்போ உங்கள் அடுத்த ஸ்கிரிப்டில் வந்து அஜய் தான் லீடா? இல்லை இல்லை, சில சர்ப்ரைசஸ் வந்து சார் ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. ஹீரோயினை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கண்ணா. நான் இன்னும் எதுவுமே பார்க்கல. இதோ பாருங்கண்ணா, இங்கே தான் இருக்காங்க. எதுவுமே கங்க்ராட்ஸ் டு த டீம் எல்லாருக்கும். சூப்பர்ண்ணா. உங்களோட அடுத்த படத்துக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் கொடுக்கணுண்ணா. நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. லெஜெண்ட்ரி ஆக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு டைரக்டரு கம் ஆக்டர் அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமே இல்லை. அந்த காலத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து சில்வர் ஜூப்ளி, அடுத்தடுத்து எல்லாமே சக்ஸஸ். பாண்டியராஜன் சார், வெல்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் 2K கிட்ஸு, எல்லாம் இளைஞர் பட்டாளம் சார். நீங்களும் அப்படி தான் சார் இருக்கீங்க. அது சொல்லுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணுறேன். அது சொல்கிறதுக்காக தான் இப்படிலாம் போடுறேன். 85ல் டைரக்ட் ஆனேன். இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறீங்கள, இந்த மனசுக்கு இந்த டீமே நல்லா வரும். இந்த கம்பெனியை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒன்று எனக்கு சம்பளம் பேசப்பட்டது. சம்பளம் பேசப்பட்ட 3வது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கே சீக்கிரம் டேட்டு கொடுத்தாங்கன்னு டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது.
விஜய் ஆண்டனி சார் அப்படி இல்லை, நான் அதை ஒரு தடவை கூட கேட்கணும்னு கேட்காமே வரணும்னு உள் மனசு சொல்லிச்சு. என் மனசு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல, உடனே வந்துருச்சு. பார்க்கும்போது பணம் வந்திருக்கு, அப்புறம் ஆடிட்டு சார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் 2 தடவை தான் என்கிட்ட பேசியிருக்காரு சார். கதையை பற்றி நீங்கள் கேளுங்க, அந்த பையன் என்ன சொல்கிற பாருங்கன்னு ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகாக சொன்னார். அதை நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு 2 முறை வேறு எந்த விஷயமும் பேசல, வெறும் கதையை பற்றி மட்டுமே. அப்படி ஒரு இந்த படத்தை ஒரு சுமக்கிறார் அவர். படத்தை புலிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இதை வெற்றி படமாக்கி ஜனலுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்றது தான் அவருடைய லட்சியமாக இருக்குது. இந்த படத்தை டைரக்டரை பற்றி சொல்லணும். அவர் என்னென்னா, டைரக்டர்களை நான் நிறையா பார்த்துருக்கேன். சத்தம் போட்டு சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு கேட்கும், ஏதோ பிரச்சனை அவங்களுக்குன்ட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கதை சொல்லும் போதே தட்டி உடச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் நான் விதவிதமாக கதை கேட்டிருக்கேன். தப்பெல்லாம் சொல்லலை, அவங்கவுங்க பாணி. எங்கள் டைரக்டரு நான் டைரக்ட் பண்ணுறோன்னே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்போ நைட் 2 மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார், பாண்டியா டைரக்ட் பண்ணு, டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதேன்னார். அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. நம்மளை அவர் பார்க்குறாரு, இவர் பார்க்குறாரு, இதுக்காக கட் பண்ணி அப்படி ஜூம் பண்ணி வாங்க டெலிஃபான் இதெல்லாம் அவங்கவுங்க பாணி. அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது. செல்லுலாய்டில் என்ன வருது, மக்கள் என்ன பார்க்குறாங்க, அதான் முக்கியம். அந்த குணத்தை இந்த டைரக்டர்கிட்ட பார்த்தேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஜனங்க என்ன பார்க்கணும், அதான் அவர் கணேசனுடைய ஒரே நோக்கம் தான். அவர் பக்கத்து இடி ஊற்றவரை கவனிக்க மாட்டார், அவரே தனியாக பள்ளி இடிச்சுக்கிறார். நான் பார்த்தேன், அது கை வச்சுக்கிறாரு இடிச்சு. நோக்கம் பூரா கதை நம்ம நினச்சி வருதா அதுதான் வெற்றியினுடைய ஒரு போக்கு. கதை சொல்லும் போது என்ன சொன்னார், நீங்கள் அப்பா கரெக்டு, பையன் நைட் லேட்டாக வரான். அப்போ பையன் வர்றதை கவனிக்கிறதுக்காக, அவனை பிடிக்கிறதுக்காக வெளில நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போட்டு இருக்கீங்க, பையன் வரான், எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்குறீங்க அப்படின்னுக்கா சொன்னார். ஓ நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடுறீங்க, இப்போ தான் டிவிலாம் நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோமே நாய் பிரச்சனைன்னு. நான் ஒன்று ஏங்க நாயெல்லாம் ட்ரெயின்டு நாய் தான், அதெல்லாம் இல்லை சார், நாயெல்லாம் பார்த்துக்கலாம். நாய் எங்கே அது அங்கே என்ன நாய் இருக்குது அது பார்த்துக்கலாங்க, அங்கே என்ன நாய் ஏதோ அது கடிச்சு வச்சுங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. ஒருவேளை கடிச்சிட்டாங்க கடிச்சா பார்த்துக்கலாங்க. கடிச்சிட்டா எங்கே பார்த்துக்கிறது, அவருக்கு நான் சொல்கிறதே அவர் மைண்டில் ஏறல. அதை அப்பாக்காரு நாய்க்கு பிஸ்கட் போட்டுருக்கணும், பையன் வர லேட்டாக அவனை கவனிக்கும், அந்த கதை மட்டும் என் மைண்டில் ஏறுத பார்க்குறேன்னு தவிர அதனால் என்ன கவனிக்கூடாதுல்ல. கதையினுடைய எண்ணம் அதிகமாக இருந்தது, அவர் போக்கில் போயிட்டே இருக்கார். அற்புதமான இயக்குனர். இந்த மாதிரி இயக்குனர்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில் கொடி கட்டி இருக்கணும். ஆமாம், கதாநாயகன் பார்த்தவொன்னே பழிச்சிருக்காரு. அவரை பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால சும்மா இருக்க முடியும். தம்பின்னு ஆரம்பிச்சோம் அட்வைஸு எப்போயும் இருக்குது தானே பழக்கம். உடனே அவர் பார்த்து தம்பின்னு ஆரம்பித்து நான் எது சொல்ல போகிறேனோ அவர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள் சார், நான் சொல்கிறத நிப்பாட்டிக்கிறது. எதை சொல்ல போனாலும் எனக்கு தெரியுது, எல்லாத்தையும் கவனித்து வச்சுருக்காரு. பெரியங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பக்கத்துக்கிட்ட எப்படி நடக்கணும், ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிந்த கலைஞன் ஓஹோன்னு வரணும். கள்ளங்கபடி இல்லாத நல்ல மனசு, எல்லாருக்கும் மனசில் ஒன்று கல்விசலமே இல்லை, படம் படம் படம்னு இருக்காங்க. இவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கணும். வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார். உங்களோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான இந்த இடத்துக்கு. நம்ம சக்திவேல் டிஓபி அண்ணா வாங்கண்ணா, வெல்கம்.
எல்லோருக்கும் வணக்கம். கணேஷ் நல்ல கேமராமேன் எனக்கு தெரியும். இந்த படத்து மூலமாக நல்ல இயக்குனராகவும் வருவார்னு நான் நம்புகிறேன். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் கொடுத்ததுக்கு. ப்ளஸ் வாழ்த்துக்கள். அஜய் பிரதர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் மார்கன். ப்ளஸ் அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இன்னும் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறோண்ணே. தேங்க்யூ. ஒருத்தரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, வசந்த பாலன் சாராக இருக்கட்டும், ரத்னா அண்ணாவாக இருக்கட்டும். இந்த ரைட்டர் பருதி யாருப்பா, எனக்கே அவரை பார்க்கணுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி இருக்குது. லெட்ஸ் வெல்கம் ப்ரோ, பருதி ப்ரோ. ப்ரோ சொல்லுங்கள். இவ்வளோ பேர் வந்து நீங்கள் ஒரு சம்பவக்காரன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி சைடில் நின்றுருக்கீங்களே, வானத்தை போல விஜயகாந்த் சார் மாதிரி. எனக்கு தெரில எப்படி சொல்கிறாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எழுதின வார்த்தையை கொண்டு வர்றதுக்காக இவ்வளோ கோடி கோடியாக காசு போட்டு அதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி இப்படி ஆட்கள் இருக்காங்கன்னு பார்க்கும்போதே பயங்கர மன நிறைவாக இருக்குது. நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணுது, ஆனால் இங்கே சொல்லாமல் பின்னாடி பேசிக்கலான்னு பார்க்குறேன். முதல்ல இங்கேயே சொல்லிடுங்க ப்ரோ, பின்னாடி யாரும் இல்லை, இங்கே தான் எல்லாரும் இருக்காங்க. இல்லை, விஜயாண்டனி சாருக்கு நன்றி. ஸ்கிரிப்டு, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து முதல்ல நான் படம் பண்ணணும்னு நினச்சி எழுதலை. இந்த ஸ்கிரிப்டை ப்ராக்டிஸ்க்காக எழுதுகிற மாதிரி எழுதுவோம் இல்லையா, அப்படி எழுதுவோம். நான் அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி எழுதின ஒரு ஸ்கிரிப்டு, ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு பண்ணியிருந்தோம். நான் சும்மா கணேஷ்கிட்ட வாசிக்க கொடுத்தேன். கணேஷ் ஃபோன் பண்ணார், ப்ரொடியூசர் இருக்கார், வாங்க வாங்க பருதினார். அவங்ககிட்ட படம் பண்ணுறதுக்கே கொடுக்கலையே கணேஷ்னு, வாங்க பருதி அப்படின்னு சொன்னார். போனால் சார் பார்த்தாரு, உடனே எல்லாம் கடன்னு நடந்தது. நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சு 7வது நாள் ஸ்கிரிப்ட் முடிக்கிறேன். 7 நாள் தான் எழுதுகிறேன். 7வது நாள் பவுண்டு வாங்குறாரு அவர். எதேச்சியாக அன்றைக்கி ஃபோன் பண்ணார். வசந்தபாலன் சாரோட தான் அன்றைக்கி காரில் வந்துட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் ஃபோன் பண்ணார். நான் எதேச்சியாக கொடுக்குறேன். அது அவர் படிச்சுட்டார், ஒரு 2 நாளில் படிக்கிறாரு. அப்புறம் சார் கொடுக்குறாரு, சார் 2 நாளில் படிக்கிறாரு. அடுத்து கூப்பிட்றாங்க, 10 நாளில் நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு சைன் பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு கூட எனக்கு அப்போ தெரியல. இப்போது ஒவ்வொன்றும் அப்புறம் மற்றவங்க பேசும்போது நினைக்கும் போது அது எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ சுலபமாக நடந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நன்றி சார். கணேஷ், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு நம்ம பண்ணுவோம், ஆனால் அடுத்தவங்க கதையை எடுத்து பண்ணுறது, அது ஃபஸ்ட் படமாக பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் தயாராக இருக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப தயாராக இருந்தீங்க. ரொம்ப நன்றி கணேஷ். அப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா எங்கள் டைரக்டர் சார் வசந்தபாலன் சார். எனக்கு பூக்கி படம் எப்போது ரொம்ப மனநிறைவாக இருந்தது அப்படின்னா, சைன் பண்ணப்போ இதப்போ எல்லாம் இருந்ததாக கூட அதை விட ரொம்ப மனநிறைவாக இருந்தது எனக்கு சார்கிட்ட நான் அந்த கதையை சொல்லப்போ. சார் வந்து, நான் சாருக்கு நிறைய கதை சொல்லுவேன், சார் வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவார். அப்படி இந்த சரி, அதனால் எப்படி இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாருன்னு சொல்லி நான் இந்த கதையை அவர்கிட்ட சொல்லவே இல்லை. சார் வந்து இது கதை ஏன்ட்ட சொல்லியிருந்தா நம்ம கூட பண்ணியிருந்துக்கலாமே அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்பயே இந்த படம் வந்து, ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலும் போஸ்டர்ஸும் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ராம்காம் படம் அப்படிங்கிற இடத்துல தான் பிம்பத்தை தான் கொடுக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயம் ஒர்க் ஆகிருக்கா இல்லையாங்கிற டவுட் எனக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருந்தது. அது வசந்தபாலன் சார் பேசும்போது எனக்கு அது ரொம்ப நிறைவாக வந்து நின்னது. அடுத்து ரொம்ப முக்கியம், ரத்னா சார் வந்து, ரத்னா சாருக்கு இந்த கதை ஃபுல்லாக தெரியும். ரத்னா சார் இந்த கதையை ஃபுல்லாக படித்தார். இந்த கதை பற்றி அவர் என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே என்னென்னா சைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நடக்குது. எனக்கு அதனால் இது 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 இப்படி தான் எல்லாத்துக்கும் நடக்குமானோ தெரியல. ரத்னா சார் எனக்கு என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு அவர் சில பொறுப்புகள் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கும் சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்ததுக்கு, நீங்கள் எவ்வளோ பிஸின்னு தெரியும், இந்த டைமுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவரும் படம் சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். பாண்டியராஜ் சார், நான் நேற்று ரொம்ப எதேச்சியாக ஸ்க்ரீன் பிளே படிக்கிறதுக்காக நான் கன்னிராசி, ஏதாவது பழைய படங்கள் எடுத்து பார்ப்போம், கன்னிராசி எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஷாட் வந்து பாக்யராஜ் சார் மாதிரி ஒருத்தர் வந்து பேசுவார். அந்த நக்கல் தான் சார் இந்த படத்தை ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதுதான் இந்த படத்தில் நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன் சார். உங்களோட வழியாக வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார்.
யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தனா ரொம்ப மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப பதட்டத்தில் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். சூப்பர் சூப்பர். ராம் சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக வாங்க சார். வெல்கம் சார். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. Good morning to everybody. Congratulations to entire team. ஸோ அஜயோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்கனில் பார்த்துட்டோம். ஸோ ஆக்சுவலி மார்கன் அண்ட் அடுத்த படம் சக்தி திருமகன் தெலுங்கில் பத்ரகாளி நான் தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மூவியோட டைட்டில் பார்த்துட்டு ஸ்டோரி கேட்டுட்டு இந்த மூவி கூட தெலுங்கில் நாங்கள் இந்த பேனரில் சர்வந்தரம் கிரியேஷனில் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ டு என்டையர் த டீம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்படியே தெலுங்கில் கூட கம்மிங் 8th வந்து நாங்கள் பூஜை பண்ணிட்டு பெருசாக லான்ச் பண்ண போகிறோம் அஜயின் தெலுங்கில். ஸோ தேங்க்யூ டு என்டையர் மீடியா அன்றைக்கி வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நடித்தவங்க நம்ம பிளாக் பாண்டியானா, அப்புறம் ஷியாரா, வெல்கம்ண்ணா. அஜய், பிரியங்கா, வெல்கம்ண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. 2 பேருக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பேசுங்கண்ணா, நீங்களே நிறைய பேசுவீங்க. படத்தை பற்றி பேசுங்க, அஜயை பற்றி பேசுங்க, டைரக்டரை பற்றி பேசுங்க. இல்லை, இந்த 12 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குன்னு சொன்னதில் வந்து நான் கண்ணாடி கூட போட்டுங்கண்ணா, கண்ணாடி போட்டுங்க, இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். ஏன்னா நிறைய புதுமுக இயக்குநர்கள், ஏதாவது எங்கள் வசந்தபாலன் சார் படத்தில் நடித்த மகேஷ் கூட புதுமுகம் தான். சார் எப்படி வேலை வாங்குவார், ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ மெனக்கெடுவார்னு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கணேஷ் பிரதருக்கு வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரும் நண்பர் தான் என்னுடைய. அஜய் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நடிச்சிட்டு இருப்பாப்புல. ஸோ அஜய் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று, அவர் கூட நடிக்கும்போது, இப்போது நாங்கள் மகேஷ் கூட நடிக்கும்போது சார் வந்து எங்களுக்கு நிறைய டேக்ஸ் வந்து ரிகல்சர் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் ஒரு புதுமுகமாக நடிக்கும்போது, அதாவது ஒரு படம் ஹிட் ஆகி வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். மார்கனில் எனக்கு அஜயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது பிடிச்சிருக்கு. ஸோ மார்கன் வந்து ரொம்ப பிடிச்சி தேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா கணேஷி வந்து எனக்கு அடுத்த படம் வந்து விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே வந்து அவருடைய இவர் கூட தான் நடிக்க போகிறோம், அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷோ சத்தியமில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படமாகவே. ஸோ இவ்வளோ மெனக்கேட்டிருக்காரு. அதை கேட்கணுன்னு தான் இந்த படத்தில் ஆரம்பிக்கும் போது நான் அஜய்கிட்ட கேட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, உண்மையிலேயே எவ்வளோ நாள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. ரொம்ப ஈஸியாக சொன்னார். இதெல்லாம் அவருடைய எஃபர்ட்லெஸ்ஸாக அதை எஃபர்ட் போடுறாருன்னு தான் நினைக்கிறது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஹீரோவை இந்த விஜய் ஆண்டனி சார்கிட்ட வந்து அவர் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று கூட என்னோடய மனைவி சொன்னாங்க, அதாவது இன்றைக்கி குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா, குடும்பங்கள் மொத்தமாக போய் படம் பார்க்குறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. வெட்டு குத்து அடிதடி அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு ரம்மியமாக அழகாக குடும்பங்கள் போய் பொறுமையாக பார்க்குறதுக்கு விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம், குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றது தான். நேற்று ரவுமியா படம் நேற்று பார்த்த சார்ட்டாக தான் சொன்னேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆசையாக இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ சார் மூலியமாக கூட்டு போடுற எல்லாருமே மோதிர கையில் கூட்டு போடுற மாதிரி தான். ஸோ அஜய், நீங்கள் வந்து என்ன தான் சாரோட அக்கா பையனாக இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். நீங்கள் இந்த உலகத்தில், சினிமா உலகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் எல்லா ஃபீல்டுலேயும் அடித்து நொறுக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆவீங்கன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணே. பிரியங்கா, நீங்கள் சொல்லுங்கள்.
பிரியங்கா கூட யார் பிரியங்கா? நீங்க தான் நடிச்சது. பிரியங்காவா? பிரியங்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். ஜிம் நீங்களா காம்பினேஷன் சீன்ஸில் நடிச்சிங்களா? சூப்பருங்க. இல்லை திடீர்னு இப்படி பேச சொல்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை பேசிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அஜய் கூட ஆக்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. Super. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. வேறு என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் மூவி. First movie. அண்ட் கணேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எத்தனை டேக் போனாலும் வந்து அந்த கோவப்படாமல் திட்டாமல் அப்ரிஷியேஷன் தான் பண்ணார். கோவமே படலையா? கோவமே கொஞ்சம் கூட படலை. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பரவாயில்ல, இல்லை, அவர் உங்களுக்கு ஜாலியாக தான் இருந்திருக்கும், அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. அசிஸ்டன்ட் டேரக்டர் போல தான் கோவப்படுவார். ஓகே ஓகே ஓகே. ரொம்பவே நிறைய அப்ரிஷியேஷன் கொடுத்தாரு. நல்லா பண்ணலினாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அவரை பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன். நானாக பேசுகிறதுக்குள்ளே அவராக வந்து பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட். இது உங்கள் ஃபஸ்ட்டு படம். என்னங்க ஏதாவது கலாய்ப்பீங்கன்னு பார்த்தேன். இல்லை இல்லைங்க, வேணாங்க. வேணாம், நீங்கள் இது ஃபஸ்ட்டு படம். இன்னும் 100வது படத்துக்கும் நீங்கள் வந்து பேசணும், அந்த அளவுக்கு நீங்கள் வரணுங்க. கண்டிப்பாக. ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட்டுங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். நான் இலங்கையை சேர்ந்த தமிழ் பொண்ணு. சூப்பர். என்னோட பேர் ஷாரா. சார், நான் உங்களுக்கு பின்னாடி உட்காந்ததுனால உங்களோட கதைக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மூவி என்னோட முதல் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுறதுக்கு. சாரோட ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் நம்ம முதல் படம் அமையிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவருடைய படங்களில் வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சாரோட படத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட அஜய்க்கும் அப்படியே தான் இருந்திருக்கும். அஜய்க்கும் அதே ஹாப்பியாக தான் இருக்கும். நிறைய ஹீரோயின் இருக்கிறனால அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி. அண்ட் டைரக்டர் சார், அவர் வந்து நினைக்கலைன்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி தான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. ஸோ நிறைய தமிழ் பெண்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தனுஷா, ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படங்களில் ஒர்க் பண்ண எல்லா காஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம். ரொம்ப நன்றி. சூப்பருங்க. நீங்களே ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம் போல், நல்லா பண்ணுறீங்க. அப்படியா? எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். கணேஷ் சார் வந்து சிறப்பான இயக்குனர் கண்டிப்பாக. அதில் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ் என்டையர் டீமை வந்து அவருடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே. அவ்வளோ டெடிகேஷன். இவ்வளோலாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கோம். நான் என்னடா இவங்கெல்லாம் பெரிய நீ என்ன சொல்கிறது அப்படின்லாம் கிடையாது. மனசார சொல்கிறேன், அற்புதமான ஒரு டீம் இது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக அமைஞ்சது இறைவனோட கிருபை. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டீமுக்கு. நன்றி 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 நன்றி. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லாமே வெற்றி படமாக இருக்கணும். அடுத்து வந்து ஹீரோனாலே ஃபைட் பண்ணோம்ல அஜய், அதனால் அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் மாளவிகா மேம், நீங்களும் வாங்க. ஸ்பாட்டில் இப்படிலாம் இல்லையா, இவ்வளோ பவ்யமாக இல்லையா? அதை தூக்கு, இதை போடு, அதை உடனே நீங்கள் இவ்வளோ அமைதியாக நிற்கிறீங்க. சொல்லுங்கள் மாளவிகா மேம். விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மையிலே இந்த படம் கிடச்சது. ஐம் வெரி ஹாப்பி. சச் அ குட் டீம். ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கணேஷ் சார். உண்மையிலே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அந்த என்டையர் டீம், ஸ்வேதா, பிரபு, வாசு, everybody, the best team to work with.
அண்ட் அஜய் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்ம எவ்வளோ காஸ்டியூம் கொடுத்தாலும் எவ்வளோ தடவை ட்ரை பண்ண சொன்னாலும் ஒரு தடவை கூட எதுவுமே சொல்லாமல் திருப்பி திருப்பி போட்டு காமிப்பார் நம்மள்கிட்ட. அந்த அனுஷா ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் அஜய். உங்கள் படம் மார்கன் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம படம் செம்மையாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பருதி சம்மர் ஸ்கிரிப்ட் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூங்க மாஸ்டர். பேசுங்க மாஸ்டர். அடுத்த பட வாய்ப்பா? இல்லை ஃபோன் வந்துச்சு? இல்லை அது ஃபோன் வந்துச்சு. என்ன சொல்லுமா? எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள், டைரக்டரை பற்றி சொல்லுங்கள், ஹீரோவை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட பேர் வந்து பூக்கி. இப்போ தான் பார்க்குறீங்க? ஆமாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணுன்னா, விஜய் ஆண்டனி அண்ணா கூட வந்து பிச்சைக்காரன் படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து தொடர்ந்து ஒரு 6-7 படத்துக்கிட்ட கொரியோகிராஃபராக பண்ணியிருக்கேன் அவர் கூட வந்து. ஸோ நான் மாஸ்டர் வந்து அண்ணனுக்கு தெரியாது. ஒரு செட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பக்கத்து செட்டில் லொக்கேஷன் பார்க்கும்போது இந்த மாதிரி அண்ணன் வந்து அங்கே ஷூட் நடந்துருக்குன்னு சொன்னோன்னே உடனே போய்ட்டு அண்ணன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மாஸ்டர் ஆகிட்டேன்னா விடுதலை 2ல் வந்து ஃபைட் மாஸ்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு வெற்றிமாறன் சார். ஸோ அவருக்கு ஒரு நன்றி இந்த டைமில். அப்போ சொல்லும் போது உடனே அண்ணன் என்ன சொன்னார், கண்டிப்பாக சார் நான் கண்டிப்பாக உங்களை சொல்கிறேன்னாரு. சொல்லி வித்தின் ஒரு 3 நாள் இருக்கும், ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சு. பார்த்தா இந்த மாதிரி அஜய் ப்ரோவோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. சரி ஓகே யார் வர சொல்கிறாங்களே சொல்லிட்டு ஆஃபீஸ் போகலான்னு பார்த்தா சடனாக பார்த்தா டேரக்டர் யார் பார்த்தா கணேஷ் சார். கணேஷ் சார்கிட்ட ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். மிஸ் மேட்ச்சு, நானா, அதுக்கப்புறம் சதுரங்க சார் சும்மாவே கேமராமேனாக இருக்கும் போதே பயங்கரமாக பண்ணுவார். இப்போ டேரக்டராக இருக்கார். வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ, சூப்பராக பண்ணிங்க. இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஃபைட்லாம் எப்படி பண்ணுறாரு ஹீரோ? ஒரு சில இதெல்லாம் பயங்கரமாக பண்ணார். வரலன்னா கூட நல்லா ட்ரை பண்ணியிருந்தார். சூப்பர்ண்ணா. வேறு லெவல். ஆல் தி பெஸ்ட்ண்ணா. ஆல் தி பெஸ்ட். உங்கள் மிகப்பெரிய ஃபேன் மேம். நான்லாம் சுந்தரா ட்ராவல்ஸ் வந்து 100 வாட்டி பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார். வணக்கம் சார். வணக்கம் பாண்டியராஜன் சார். வசந்த பாலன் சார் இருந்தார். ஹாய். வணக்கம் சார். கணேஷ் சந்திரா, கங்க்ராட்ஸ், ஆல் த பெஸ்ட் விஷஸ். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அஜய், ஆல் த பெஸ்ட். ஹாய், ஆல் த பெஸ்ட். என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஆல்வேஸ் என்னோட விஜய் ஆண்டனி சாருக்கு தான் நான் சொல்ல விரும்பப்படுறேன். பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ விஜய் ஆண்டனி சாரோடைய பிளெஸ்ஸிங்ஸில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆஃப்டர் சுந்தரா ட்ராவல்ஸ் எனக்கு சரியான ஒரு பிரேக் இன்னும் கிடைக்கல. பட் எனக்கு விஜய் ஆண்டனி சாரோடைய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பிரேக் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோப் இந்த ஃப்யூச்சர் நீங்கள் நிறைய நான் மூவிஸ் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் பாண்டியராஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பார். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து பாண்டியராஜன் சார் தான் பண்ணார் அவரோட வீட்டில். ஞாபகம் இருக்கால் தெரியல சாருக்கு. அப்போ தான் அந்த ஃபோட்டோ ஷூட்டை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார் நீங்கள் அந்த வெள்ளை கொடையெல்லாம் வச்சு பண்ணிங்க சார். ஸ்கூல் டேஸில் அதை நேராக முடிச்சுட்டு பாண்டியராஜன் சார் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணார். அப்போது சார் வந்து சொன்னார், இல்லை நீ வந்துட்டு நெக்ஸ்ட் ரேவதி மாதிரி வருவ, நீ வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்போவே சொன்னார் சார். அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஓரளவுக்காவது அது ப்ரூவ் ஆகிருக்கு. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ லவ் சப்ஜெக்ட். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் இங்கே வந்து தான் டைட்டில் பார்த்தேன். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெயினுக்கு வந்துட்டு இந்த லவ் சப்ஜெக்ட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அண்ட் அஜய், ஐ சா யுவர் மார்கன் மூவி. ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு, எனக்கே ஹார்ட் டச்சாக இருந்துச்சு. நானே ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து ஒரு பரிதாபப்பட்ட ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. சீரியஸாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஒரு ஐடியா எனக்கு இல்லை. பட் ஆஃப்டர் ஐ see your Margan, you have a talent in you. You have to thankful to your mama, Vijay sir. Seriously, you have a blessings
from your mama. So all the best wishes, and I'm proud that I'm working in your film under your banner. Thank you so much. Thank you. மேம் ஆஸ் எ ஹீரோயினா நம்ம ஹீரோயின் இருக்காங்க தனுஷா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுங்க. This is your first film, Dhanusha. Okay, all the best. நான் என்ன டிப்ஸ் சொல்கிறது, நானே வந்துட்டு நானும் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்கு என்னன்னு தெரியாமல் தான் என்ட்ரி ஆனேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதுவுமே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள். நம்ம யாருமே பார்த்து காப்பி பண்ண தேவையே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அது பண்ணால் தான் அது ரியாலிட்டிக்காக இருக்கும். அண்ட் பி ஆல்வேஸ் லைக் திஸ். இப்போ எப்படி இருக்கிறீங்களோ எப்போ அப்படி இருங்க. தட் இஸ் யோர் வில் பி யோர் சக்ஸஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. டைரக்டர் ராம் மகேந்திரன் சார், வெல்கம் சார். First of all, கணேஷ், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து மணிரத்னம் சார்ட்ட பாலுமேந்திரா சார்ட்டில் ஒர்க் பண்ணேன். நான் மான்சின்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருக்கேன். ரிங்கு ராஜ்குருன்னு சாய்ராட்டில் நடித்த அவங்க தான் மெயின் லீடு. என்னோட படம் பண்ணது கேமராமேன் சக்தி. கணேஷ் அதில் வந்து கிளாஷ் ஒர்க்காக வந்திருந்தார். என் படம் போஸ்ட் முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் போகாத என் படத்துக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்த கணேஷ்க்கு ரொம்ப நன்றி. பீயிங் வெரி எமோஷ்னல் ஃபார் மீ. எவ்ரி ஃபிலிம் மேக்கர் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் டைம் டு ப்ரூவ் சம்திங் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அது எப்போ முடியும், எப்போ ரிலீஸ்க்கு வரும்லாம் தெரியாது. அந்த ஸ்டேஜில் இருக்க எனக்கு இந்த சென்ஸ் படம் நல்லபடியாக முடிஞ்சு, இட்ஸ் கம் அவுட் வெரி வெல், வி வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். பட் இங்கே இவ்வளோ பெரிய ஆட்கள், சீனியர் டிரெக்டர்ஸ் அண்ட் விஜய் ஆண்டனி சார், வசந்தபாலன் சார், இந்த மாதிரி சீனியர்ஸ் இருக்க இடத்துல என்னை ஏற்றி அழகு பார்த்த கணேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம் கணேஷ். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். ஐ எம் ஃபீலிங் வெரி நர்வஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஆல் த பெஸ்ட். அண்ட் நான் மார்கன் பார்த்துட்டு இம்மீடியட்டாக கணேஷ்க்கு கால் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினேன். கணேஷ், உங்கள் படத்துக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோட ஃபஸ்ட்டு படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டாக வருதுங்கிறது உங்கள் படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் தான். இம்மீடியட்டாக டைரக்டர் நம்பர் வாங்கி நான் அவருக்கும் கால் பண்ணி பேசினேன். ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணேன், மீட் பண்ணணுன்னு சொன்னேன். அதே இடத்துல நான் சொன்னேன், கணேஷ், ஐ ஆல்சோ வாண்ட் டு பிச் அ ஸ்கிரிப்ட் டு அஜய் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம படம் ஆரம்பித்து போகும்போது we will do it னாரு. Apart from everything, thank you Ganesh. It's been really a great time for me and a great morning. Thank you everyone. Good day. சூப்பர்ண்ணா. நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் மான்சியோட வெற்றி விழாவில் நாங்களாம் வரோம், எங்களை இன்வைட் பண்ணுங்கள், அங்கேயே வந்து கலக்கிறோம். இல்லை, தேங்க்யூ. இல்லை, என்னென்னா ஒரு படம் நல்லபடியாக எடுத்துருவோம், முடிச்சிருவோம், எல்லாம் நடக்கும். அதுக்கு ஒரு ரிலீஸ்க்கு ஒரு டைம் எடுக்கும். அதுக்கு நம்ம இந்த பேஷன்ஸோடு இருக்கிறதா. இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்கல்ல, இதுக்கப்புறம் எதுக்குடா ஸ்டேஜ் ஏற்றுறீங்க, எத்தனை வாட்டரா ஸ்டேஜ் ஏறுறது அளவுக்கு நீங்கள் வருவீங்க. இல்லை, அதுக்கு ஏன்னா அது விஜய் ஆண்டனி சார் வந்து அவரை வந்து சந்தித்தாலே வெற்றி தான். இல்லை, கண்டிப்பாக. இல்லை, நான் சொல்ல வந்தது என்னென்னா, படம் முடிச்சிட்டோம், இட் இஸ் கோயிங் டு கம் அவுட், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு டைரக்டரை கூப்பிட்டு மான்சின்னு ஒரு ஹிந்தி படம் பண்ண டைரக்டர்னு அந்த படம் பற்றி இன்னும் யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதே கணேஷ் தான். தேங்க்யூ ஸோ மச் கணேஷ். சூப்பர். தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தமிழ் சினிமாவில் வந்து குணச்சித்திர நடிகர்கள் வந்து அடுத்தடுத்த வந்து ஜென்ரேஷனில் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தா 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு பார்த்தா நம்ம விவேக் பிரசன்னா அண்ணா தான். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக பண்ணுவார். கொஞ்சம் பவ்யமாக தான் ஸ்டேஜ் ஏறுவார். அனைவருக்கும் வணக்கம். விஜயானந்த் சாருக்கு முதல் நன்றி. அண்ட் பாண்டியராஜ் சார் வந்ததுக்கு மகிழ்ச்சி. அண்ட் வசந்தபாலன் சார், எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி. விஜயானந்த் சார்கிட்ட நான் ஹிட்லர் ஒர்க் பண்ணுறப்போ தயவுசெய்து மியூசிக் பண்ணும் சார், ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ வழக்கம் போல் துள்ளலான பாடல்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்குங்களே, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மேடை எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய குருநாதரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான். ஸோ அது எல்லா மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன், அது என்றைக்குமே சொல்லிகிட்டு இருப்பேன்.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அண்ட் பரிதி பிரதருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்பவுமே இருந்துகிட்ருக்கு. அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுட்டால் நல்ல படங்கள் வர்றது வந்து நின்றும். இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா வயதினருக்கும் மனசு இருக்குது, எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்குது. பெற்றவங்க பசங்களோட விஷயத்தை பெருசாக அவங்களோட கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டங்களை வந்து வெளியே காண்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது. ஏன்னா போக போக சரியாக போயிடும். அவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை, சின்ன பசங்க தானே, 20 வயசில் என்ன பிரச்சனை இருக்குது, 25 வயசில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாத்தையுமே பேசணும். அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை கடத்தணும்னு நான் ஆழமாக நம்புகிறேன். அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பரிதி பிரதருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர். ஸோ அவரையும் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் பார்க்குறேன். பாவனா அவர் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டோம், காலேஜ் போயிருக்கீங்க நீங்கள். சரி, செகண்ட் டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ எனக்கு தெரியாது அவர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு. எனக்கு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து பேசுகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜயானி சார் ஆப்வியஸ்லி அவர் இருக்காருன்னு ஓகே, நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தம் எப்பவுமே அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கணேஷ் தான் உங்கள் காலேஜ் சீனியர் தான் அப்படிங்கிறது. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் சக்தி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரோட ரேணிகுண்டா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது, ஒரு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம். இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த படத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம், இதை விட பிரம்மாண்டமாக தெலுங்கில் பண்ண போகிறோம்னு சொல்கிறது வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அஜய், யூ ஆர் ஸோ பிளஸ்ட். அண்ட் உங்களோட மார்கன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அறிமுகமாக எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. நன்றி. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது, உங்கள் கூட நான் தான் நடிக்க போகிறேன். அப்போ டேட்டு மாற்றிருக்கலான்னு தோணுது என்ன. கதிர் வந்து எனக்கு பீச்சாங்கை படத்துலேருந்து தெரியும். ஸோ என்னென்னா கவுண்டர் போடுறதில்ல மன்னன். ஸோ பார்ப்போம், செட்டில் தயவுசெய்து என்ன கொஞ்சம் நடிக்க விட்டுட்டுனா நல்லாயிருக்கும். உங்களை இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டு நாங்கள் ஓரமாக இருப்போம், அதுக்கப்புறம் கவுண்டர் போட்டுக்கிறோம் சார். கணேஷ் சார் பார்த்துக்கோம். தேங்க்யூ வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. படத்தோடைய பூக்கியோட முக்கியமான இன்னொரு கேரக்டர் தான் நான் கூப்பிட போகிறேன். ஹீரோயின் தனுஷா, வெல்கம். ஹாய்ங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்ங்க. வணக்கம். உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு மூவி? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் மூவி. சூப்பருங்க. எப்படி இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ அஜய், தேங்க்யூ கணேஷ் சார். ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோடய நேட்டிவ் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூரில் வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு ஒரு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது, அதுக்கப்புறம் கால் வந்தது. திடீர்னு விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு கால். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. சரி, நான் கால் அட்டன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுறோம்மா, ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க எல்லோரும், ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்டட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன். அப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறோம். ஆக்சுவலி என்னோடய ட்ரீம் இது. விஜய் ஆண்டனி சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையான நம்பினீங்களா இல்லையா? இல்லை, நான் நம்பிட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வந்தது ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அதான் உண்மையாகவே நம்பினாலுமே எப்படி இருக்கும், ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அவரோட படம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம தேட்டர் போய் பார்த்துருக்கோம், நம்ம அவ்வளோ ரசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவர் கால் பண்ணுறப்போ எனக்கு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் நான் அவரை அப்போ நேரில் பார்க்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன், கணேஷ் சார் இருந்தார். ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜெயானா இருந்தாங்க, எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் நான் நடித்தேன், எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது, செலக்டடுற மாதிரி கால் வந்தது. அப்போ வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. என் அம்மா, அப்பா, அப்புறம் ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும்.
அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்போ கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரில. இது உண்மைதான். அதுதான் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க காலையில் கிளம்பி வந்து. இப்போ ஓகே, பட் இப்பயும் ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து ஒரு லக்கி பர்சன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ. அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். எனக்கு பயமாக இருக்கும், ஒவ்வொரு தடவை ஷூட் போகிறப்பவுமே எனக்கு பயமாக இருக்கும். தெரில, எனக்கு எப்போயுமே எல்லா ஷூட் போகிறப்பமே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும்ல. எப்படி வந்துட்டு நம்ம அது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் எப்படி நடிப்போம் அது எல்லாமே இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், எல்லாமே வெற்றி படமாக அமையணும். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து வந்து பூக்கி படத்தின் கதையின் நாயகன் வாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பொக்கே கொடுத்தீங்கல்ல, உங்களுக்காக பொக்கே கொடுக்கறதுக்காக டைரக்டர் கணேஷ் சந்திரானா. சார் வாங்க சார். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அண்ட் காலையிலே ஏஞ்சி இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய 2வது மேடை மார்கனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பும் அதுக்கான அங்கீகாரமும் அதுதான் இப்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் என்னை பார்த்து இவன் அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமான லியோ சார், தேங்க்யூ வெரி மச் சார். விஜயாண்டி சார், நீங்கள் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ப்ரொடியூசர் ஃபாத்திமா மேம் அண்ட் அந்த படத்துக்கான முக்கியமான வேலை செஞ்ச எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை பூக்கி அப்படிங்கிற என்னுடைய 2வது படம் கணேஷ் சார் என்னை நம்பி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் அந்த 20 நாளிலுமே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து சரி ஓகே படத்தில் வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரியே நான் இருந்து நடிச்சு போயிடலாம், கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், பெருசாக எமோட் பண்ணுன்ற மைக்குக்கே பொறுக்கலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சரி இந்த படத்தை நிறைய கொஞ்சம் எமோட் பண்ணும், எப்படி பண்ண போகிறேன் எது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணேசருக்குலாம் செட்டில் இருக்கும்போது நடிப்பேன். பட் எனக்கு நடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நான் கணேசர்கிட்ட கேட்பேன், சார் இது ஓகேவா, ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை இது வந்து கரெக்டாக வருதா வரலையா அப்படிங்கிற போது கணேசர் எல்லாத்தையும் பார்த்து ஓகே பக்கா போகலாம் அப்படின் போது சரி என்னை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். பட் கடைசியில் நான் அந்த படம் லைவாக அது எடிட் ஆகி வரும்போது ரொம்ப அழகாக அற்புதமாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த படம். அண்ட் இது விஜயாண்டி சாரும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எந்த ஒரு ஹிக்கப்போ எந்த ஒரு பிரேக் டவுனும் இல்லாமல். அண்ட் பரதி சார் தேங்க்யூ. இந்த ரொம்ப அழகான வந்திருக்கு. நான் அது கதையை படிக்கும் போதே இதோட ரைட்டிங்கோட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சிச்சு. எத்தனை லேயர்ஸ் எத்தனை விஷயம் சட்டிலாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து இப்போது தொடங்கி வச்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் வேலை செய்கிற டைரக்ஷன் டீம், கேமரா டீம், பிரபு, ஸ்வேதா, ஜேசன், வாசுஜி, கணேஷ் சார், ஜெய் சார், உதய்ஜி, கண்ணன் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் பிரகதீஷ் சார் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் சப்போஸ் ஒரு சார் பேரை மிஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் இருக்க நவீன் அண்ணா அண்ட் சாண்ட்ரா மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச். 2வது மேடை, அடுத்த மேடையில் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ அது இருக்கும். தேங்க்யூ. சூப்பர். ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்து வெல்கம்ண்ணா விஜய் ஆண்டனி சார். ஃபஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வசந்தபாலன் சார், சக்தி சார், ரத்னகுமார் சார், விவேக் ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் நடிக்கிறாரு, பாண்டிராஜ் சார். சார் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் என்னை அப்ரிஷியேட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதெல்லாம் ரொம்ப பிளஸ்டாக இருக்குது சார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு. உண்மையிலேயே நான் அப்படி பிஹேவ் பண்ணான்னு சத்தியமாக தெரியல சார். நான் கிட்ட பிஸ்கெட்
நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த சீன் அதுக்குண்டான மூடில் இருந்தேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரில. ஆக்சுவலாக சினிமோட்டோகிராஃபராக சலீம் படம் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. விஜயாண்டி சார் தான் என்னை டெபியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். எந்த நம்பிக்கையில் அந்த டைமில் என்னை சினிமோட்டோகிராஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அதே நம்பிக்கையில் இப்போ நான் ஆஸ் அ டேரக்டராக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதை நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணுவேன் சார். கண்டிப்பாக ரிலீவ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். பருதியோட நான் நிறைய ஸ்கிரிப்ட் பேசியிருக்கோம். அதுக்கு பிஃபோர் ஒரு பவுண்ட் ஒன்று பண்ணி அது ஒரு ஸ்கிரிப்ட் அது ஒரு 1 இயர் ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக அவர்கிட்ட ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் பருதின்னு கேட்டிருந்தேன். அப்போ இதை சொன்னார், கொடுத்துட்டு படிச்சுட்டு பருதிக்கிட்ட சொல்ல பெருசாக நான் டக்குன்னு இமீடியட்டாக ஆக்சுவலாக அப்போ வேறு ஒன்று நடந்தது. விஜயாண்டி சார் கிட்ட ஒரு சின்னதாக ஒன்று வேறு ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது சார் கேட்டால் சின்னதாக ஸ்கிரிப்ட் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்தேன் சாருக்கு. படித்த ஒரு 2 டேஸில் திரும்ப சார்கிட்ட கால் வந்துச்சு, கணேஷ் இந்த படத்தை நம்ம பண்ணுறோம், சின்னதாக கிடையாது பெருசாக பண்ணுறோம் கணேஷ், இது நார்மல் சின்ன ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆக்சுவலாக இந்த கதை வந்து அவ்வளோ சிம்பிளான ஸ்கிரிப்ட் கிடையாது. நம்ம ஜென்ரலாக இப்போ பூக்கின் டைட்டில் பார்க்கும்போது ஜென்ரலாக இப்போ ரத்னகுமார் சார் சொன்ன மாதிரி தான் இது ஒரு ராம்காம். வசந்தபாலன் சார் கூட சொன்னார் ராம்காம் அந்த மாதிரின்னு. இது ஆக்சுவலாக ராம்காம் கிடையாது. இதில் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு லேயராக இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அதில் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அவங்களுக்கு உண்டான என்டர்டெயின்மெண்ட்டும் இது கம்ப்ளீட்டாக இருக்கும். மக்களுக்கு சொல்ல வேண்டிய இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலிமா சொல்லியிருக்கோம். தேங்க்ஸ் பர்தி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ராமமகேந்திரா ஆக்சுவலாக மிகப்பெரிய கிரியேட்டர். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நல்ல சக்தி சார் மூலிமா தான் பழக்கம். சக்தி சார் ஒரு ஹிந்தி மூவி ஒன்று பண்ணார். அதில் சாருக்கு வந்து வேறு படம் இருந்ததால் ஒரு 5 டேஸ் மட்டும் நான் போய் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ பழக்கமானதான் ராமமகேந்திரா. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஆக்சுவலாக ஒரு நல்ல கிரியேட்டரு, நிறைய நாலேஜ் உள்ள பர்சன், பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் பேசக்கூடிய ஒரு பர்சன். எப்படி நான் பருதி கிட்ட அந்த விஷயத்தை பார்த்தனோ அதே விஷயத்தை நான் ராம் கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு நல்ல கிரியேட்டர் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நானாக தான் வாலண்டியர் நிறைய பேசுவேன். பருதி கிட்ட ஆகட்டும், ராமமகேந்திரா கிட்ட ஆகட்டும், அவங்க என்கிட்ட பேசுகிறாங்களே நானாக தான் வாலண்டியராக பேசுவேன். எனக்கு நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு அஜய் சும்மா சொல்கிறாரு, உண்மையிலே சொல்கிறேன், மிகப்பெரிய பர்ஃபார்மர், வெரி 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 டிசிப்ளினான ஆர்டிஸ்ட். ஃபஸ்ட்டு எத்தனை டேக்கு போனாலும் சரி சலிக்காமல் பண்ணுவார். அவர் சும்மா சொல்கிறார், நான் ஓகேலாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ணலை. ஆக்சுவலாக எத்தனை டேக் போனாலும் நான் கூச்சப்படாமல் உட்காந்துட்டு மானிட்டில் வந்து அஜய் ஒன்மோர் அஜய் எக்காரந்து கொண்டு சின்ன ஒரு பேச தெரியவே தெரியாது. அது அஜய் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நான் தான் ப்ளஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க ஆக்சுவலாக அஜய் சொல்லிட்டு என்னை வச்சு நீங்கள் டார்ச்சர் தான் பட போகிறீங்கன்னு இப்போ ஆக்சுவலாக அஜய் நினச்சிட்டு இருக்காரு. ஆஸ் அ டேரக்டராக என்ன வச்சு தான் அவர் டார்ச்சர் நடந்துட்டு இருக்காரு. அப்படி தான் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. செட்டில்டா இருந்தாலும் இத்தனை ஒன்மோர் கேட்குறான்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஃபீல் பண்ணல, சும்மா சொல்கிறேன். தேங்க்யூ பாண்டியராஜ் சார், தேங்க்யூ சார் வந்ததுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி என்னுடைய டைரக்ஷன் டீம், ஆக்சுவலாக அவங்களாம் டைரக்ஷன் டீம் ஓடுறது அவங்களும் ஆஸ் அ டேரக்டர் தான் எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே பயங்கர வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. எனக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போன். நான் ஆக்சுவலாக இல்லைனா கூட ஸ்பாட்டில் ஆசிரியர்ஸ் எல்லா ஒர்க்கும் நடக்க தான் செய்யும். ஸோ டீம் நான் 1 by 1 சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே சொல்கிறேன் ஆஸ் அ டைரக்ஷன் டீம். அதே மாதிரி டிஓபி டீம் சரி, உதய கண்ணன் ஆப்ரேட்டிவ் டிஓபி கண்ணன், ரொம்ப தேங்க்ஸ் கண்ணன் இந்த படத்துக்கு ஆப்ரேட்டிவ் ஒர்க் பண்ணுறதுக்கு. உதய் ரொம்ப தேங்க்ஸ். உதய்லாம் டெய்லி டே 1லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஆகி சார்கிட்ட கொடுத்ததுலேருந்து உதய் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா போல. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். வேக் பிரசனா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கதிர் வந்ததுக்கு தேங்க்ஸ் கிடையாது, படத்தில் நடிக்க ஓகே சொன்னதுக்கு. ஆக்சுவலாக இப்போ 2 days பேக் தான் விவேக் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ பிளாக் பாண்டி தேங்க்யூ. பிளாக் பாண்டியோட போர்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அருண் பிரகாஷ் வச்சுருக்காங்க, வருண், பிரபு மாஸ்டர், ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நிறைய பேசுகிறேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 15 days தான் ஷூட் போயிருக்கோம். படம் முடிஞ்சு நிறைய பேசுறதுக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஒரு சீக்ரெட் நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த படம் முடிச்சு நீங்கள் ஹீரோவாக பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசி. தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சுது. எங்கள் அண்ணன் விஜய் ஆண்டனி சாரை வந்து மேடை கலைக்கிறேன். கணேஷ் சந்திரனா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது ஆடியோ லான்ச் இல்லை, பூர்வ பக்கம் பார்த்தா அப்படி இருக்குது. இதான் படத்தோட பூஜை. இன்றைக்கி பூஜையில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பூஜையில் வந்து இவ்வளோ பேர் உட்காந்து பேசி நான் பார்த்தது இல்லை. அதுவே பெரிய விஷயம் கணேஷ். ஆக்சுவலி மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக ஆடியோ லான்ச் மாதிரி நடந்துகிட்ருக்கு. நான் வந்து
நல்லா இருக்கு ஆக்சுவலி. சார் ரொம்ப சந்தோஷம். கணேஷ், உங்களை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில். சலீம் படம் பண்ணும்பொழுது உங்கள் ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும், அதே ஃப்ரெஷ்னஸ் டேரக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி. இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங்க்கு முன்னாடி போட்டுருவாங்கல்ல, 20 days கழிச்சு போட்டது ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா. 20 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு ஏன் அப்படி பண்ணோம் நம்ம எப்பவுமே வித்தியாசமாக தானே பண்ணுவோம். ப்ரொடியூசர் ஏதோ பிரச்சனை இருக்குது கணேஷ், தெரியல. ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன்னு தெரில. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டேரக்டர் லியோவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் லியோ. கடைசியாக அஜய், நல்லா இருக்குதா? நல்லா பண்ணியிருக்கேன். நான் படம் பார்த்துட்டேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சரம் பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து 5வது நாள் கால் பண்ணேன். 5th day உங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக லவ் டுடே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும். இந்த படத்தை வந்து வர February மாதம் 20ஆம் தேதி ஆச்சு, February 20th ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே பருதி, உங்களுக்கு ஓகே தானே? வர February 20 இந்த படம் வர முயற்சி நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும். ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வசந்தபாலன் சார், குமார், ரத்னகுமார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட ப்ரொடியூசர் ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் 10-15 படம் பண்ணியிருக்கேன் சார். லான்ச் டைமில் வந்து தெலுங்கில் பூஜை போட போகிறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து தெலுங்குலேயும் பண்ண போகிறீங்கன்றீங்க. பேரலாக சப்போர்ட் ரொம்ப நன்றி. மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். இது நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட் படம் வந்து அஜயை வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இது அஜயோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு 2 படமாவது அஜயும் இல்லாமல் அதை ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நிறைய நியூ டேரக்டர்ஸ், நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா, பரிதி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்கள் ஆக்சுவலி. அண்ட் என்னோட அடுத்த படம் பிச்சைக்காரன் 3யும் அவர் கூட சேர்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் அசோசியேஷன். தேங்க்யூ ஸோ மச். யாராவது மறந்துட்டேன்னா தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷை நீங்கள் வாழ்த்தி பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்ததே பெரிய பிளஸிங் எனக்கு ஆக்சுவலி. ரொம்ப கண்டிப்பாக ஒரு நிறைய நட்சத்திர பட்டாளத்தோடு பண்ணுறீங்கள, ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக வந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பாண்டியராஜன் சார், ராதா அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது மிஸ் தேங்க்யூப்பா. இப்போ பூஜை இல்லைண்ணா, விளக்கு மட்டும் ஏற்றி தேங்காய் உடைக்கிறோம்ல, கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வாங்க. அஜய் ப்ரோ இது வரைக்கும் எந்த மேடையிலும் தேங்காய் உடைச்சது இல்லை அண்ணா. நான் ஒரே நிமிஷம் நான் ஓரமாக போயிடுறேன். உண்மையாக உடைக்கிறோமா? இங்கேயா? இல்லை வேணாம், பயப்படாதீங்கப்பா, சும்மா சார். நீங்கள் நவந்து போயிடுங்க உங்கள் மேலே. இன்னும் 20 நாள் ஷூட் இருக்கானே, யாரும் மூஞ்செல்லாம் அடிச்சிருப்போம். சரி என்ன எப்படி உடைக்கிறது? நீங்களே ஐடியா கொடுக்க தம்பி, எப்படி உடைக்கலாம் தேங்காவை? இங்கே வா, உடையுமா? இது கை வாங்கி அப்படியா? தேங்காய் உடைக்கிறோம். ஓகே, இப்படி உடைக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல? கை நம்ம தமிழக முறைப்படி தப்பு கிடையாதுல்ல? சரி, ரெடியா? பார்க்குறீங்க, ஒரு 4 தடவை உடைச்சா தான் ஓடியும். முதல்வன் படம் பார்த்த மாதிரி இருக்குண்ணே. ரெடி? ஓகேப்பா. 1 2 1 சக்சஸ். தேங்க்யூ.
உள்ளே என்ன வச்சுருக்கீங்கப்பா? தேங்காய் உள்ளே ஏதோ இருக்கேண்ணே. இது உடஞ்ச தேங்காய் தானேப்பா? ஓகே, இது என்னதுப்பா? இது பூக்கி. இதான் பூக்கி. இதான் பூக்கி. பூக்கின்னு உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருந்திருக்கும், பாருங்கள், இதான் பூக்கி. ஓகே, தேங்க்யூ. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. பாண்டியராஜன் சார் சார் உடைக்கணுமா சார்? நீங்களும் தேங்காய் உடைக்கணுமா சார்? வாங்க சார். இல்லையா சார்? விளக்கேத்து. இப்படிப்பா தேங்காய்க்குள்ளே அதை வச்சிங்க. தேங்காய்க்குள்ளே பூ தான் இருக்கும், பூக்கி இருந்து இப்போ தான் பார்க்குறேன். எது என்னால் முடிஞ்சது. இங்கே கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே மேடைக்கு வரவும். ராம் சார், வெல்கம் சார். விஜய் ஆண்டனி சார், வசந்த பாலன் சார், ரத்னகுமார் சார், லியோ சார், பெப்பின் சார், சக்தி சார், மான்சி டைரக்டர் அண்ணா வாங்கண்ணா, வெல்கம்ண்ணா. விவேக் பிரசன்னா அண்ணா வாங்கண்ணா. பிளாக் பாண்டி அண்ணா, பிரியங்கா, சைரா எல்லாரும் வாங்க. ராதா மேம், யார் மேம்? வாங்க மேம். ராதா மேம், வெல்கம் மேம். வசந்த பாலன் சார், வெல்கம் சார். வாங்க சார், இப்படி வந்துடுங்க சார். லியோண்ணா வாங்கண்ணா, வெல்கம்ண்ணா. பெப்பின் அண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா. இந்தாங்க. உங்கள் அனைவரின் பேராதரவோடு பூக்கி படத்தின் பூஜை இனிதே நிறைவடைந்தது. இந்த படத்தோட வெற்றி விழாவில் மறுபடியும் நம்ம
இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் இது பண்ணுங்கள் அந்த ஆக்ஷன்.